வைப்பு நிதி நீ எப்படியாமா எப்படி அந்த அம்மா பார்த்துல வாமா சொல்கிறேன். மாண்புமிகு துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பிறந்த 27ஆம் தேதி என்று சுமார் 37 குழந்தைகளுக்கு இன்று மாண்புமிகு இந்து அரசமை அறநிலையத்துறை முதலமைச்சர் மூலமாக ஒரு 5 குழந்தைகளுக்கு வைப்பு நிதியாகவும் மீதி இருக்கிற 22 அனைத்து குழந்தைகளுக்கும் மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. எப்பொழுதுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தம் 21 பெண் குழந்தைகளும் 16 ஆண் குழந்தைகளும் இந்த மருத்துவமனையில் பிறந்திருக்காங்க. அதுலேயும் எப்பயுமே நம்ம ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு தான் இன்றைக்கி இந்த 5 குழந்தைகளுக்கு சுமார் 60,000 ரூபாய் மதிப்பில் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்காங்க. அதாவது அவங்களோட 21ஆவது வயசில் அந்த முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் அளவுக்கு அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் இன்றைக்கி தொடங்கப்பட்டிருக்குது. இப்போது குறிப்பாக பெண்களோட பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது. ஒரு காலத்தில் பெண் குழந்தைங்க பிறந்தால் கொல்லக்கூடிய நிலைமை இருந்தது மாதிரி இப்போ பெண்களுக்கு நம்முடைய அரசு ஏராளமான திட்டங்களை அது கல்வி, மருத்துவம், தொழில்துறை எல்லாத்துலேயும் கொடுக்கறதுனால பெண் கல்வியோட அவசியத்தை உணர்ந்தனால பெண் குழந்தைகளோட பிறப்பு விகிதமாக அதிகரிச்சிருக்குது. அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றமும் பெருமளவுக்கு முன்னேற்றம் அடைச்சிருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குது. தனி இணையதளம் உருவாக்குறது ஒரு கோரிக்கை வருது. ஏற்கனவே சமூக நலத்துறையில் 10/9/8 அந்த குழந்தைகளுக்கான அந்த ஹெல்ப்லைன் இருக்குது. அதே போல் பெண்களுக்கு 181 அந்த திட்டமும் அந்த ஹெல்ப்லைன் ஏற்கனவே இருக்குது. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா அது சமூக நலத்துறை அமைச்சர் அவங்க பார்த்துக்கிட்டு. சென்னைக்கு மழை எப்படி எதிர்கொள்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்குது. சென்னை பொறுத்த வரைக்கும் புயல் தாக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்திருந்தாங்க. 29, 30, 1, 2 இந்த தேதிகள்லாம் நம்ம சென்னைக்கு மிக கனமழை இருக்கும் அப்படின்ற தெரிவித்திருந்தாங்க. சொல்லப்போனால் ரெட் அலர்ட் கூட நமக்கு தெரிவித்திருந்தாங்க. பின்ன புயல் தென்பகுதிக்காக கடக்கும் அப்படின்றத அறிவித்திருந்தாங்க. இப்போ மறுபடியும் சென்னைக்கு மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. சென்னை மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய பருவமழையாக இருக்கட்டும் இல்லை புயலாக இருக்கட்டும் எது எதிர்கொள்கிறதுக்காக தயார் நிலையில் இருக்குமாறு தெரிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து ரிப்பன் மாளிகையில் உள்ள ICCC ஆய்வினை மேற்கொள்கிறார்கள். மாநகராட்சி சார்பாக எடுக்கக்கூடிய பணிகளை ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்போ சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் போன மாதமே 100 HP கொண்ட மோட்டார்ஸ் 110 மோட்டார்ஸ்கள் பொருத்தப்பட்டிருந்தது லோ லைன் ஏரியாஸ்லாம். இப்போ கூடுதலாக ஒரு 60 மோட்டார் கொள்முதல் செய்யப்பட்டு அடிஷ்னலாக இன்னும் சில பகுதிகளில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் எல்லா கெனால்ஸ்லேயும் டீசில்ட்டிங் தொடர்ந்து நடைபெற்று தான் வருகிறது. எல்லா இடத்துலையும் ரோபோட்டிக் எக்ஸ்கவேட்டர் கொண்டு அந்த ஸ்லட்ஜ் ரிமூவலோ இல்லை ஆகாய தாமரோ இல்லை மழைக்காலங்களில் சேரக்கூடிய குப்பைகளெல்லாம் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். வரக்கூடிய மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகராட்சி தயார் நிலையில் உள்ளது. மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு 28,000 பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. இந்த மழை காலங்களுக்காகவே எப்போவுமே நவம்பர், டிசம்பர் மாதத்தில் வார்டுக்கு என்று கூடுதலாக 10 நபர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவங்க ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காகவோ இல்லை பப்ளிக் ரெஸ்கியூ பண்ணுற சூழல் இருந்தாவோ இந்த மாதிரி சூழலுக்கு 10 நபர்கள் வார்டு வாரியாக போடப்பட்டிருக்கார்கள். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வாலண்டியர்ஸ், NGO இவங்களெல்லாம் நம்ம அக்டோபர் மாதமே மாநகராட்சியோட கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களாம் தொடர்ந்து நம்ம கூட கான்டாக்டில் இருக்காங்க. ஸோ அவங்களும் இதில் ஈடுபட்டு வருகிறாங்க.